அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தேசிய வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் டெல்டா பகுதிக்கு ஏற்ற ஊட்டச்சத்து மிகு ஒருங்கிணைந்த பண்ணையம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மாதிரி பண்ணையாக அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய வயல்களில் மேலும் 10 இது போன்ற ஒரு 10 மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கப்பட உள்ளது. மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமானது சுமார் 25 சென்டில் பார்த்தோம்னா நமக்கு 50க்கு 20 மீட்டர் என்ற அளவில் கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் மீட்டர் என்ற அளவில் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பண்ணையத்தில் பார்த்தீங்கன்னா கோழி கொட்டகை நீங்கள் எனக்கு பின்னாடியே பார்க்கலாம். இந்த கோழி கொட்டகையானது 5க்கு 5 அடி என்ற அளவில் சுமார் 25 கோழிகளை நாட்டுக்கோழிகளை வளர்க்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம இதில் அமைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கோழி சுமார் 25 கோழியை நம்ம வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த குளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய இந்த குளத்தில் சுமார் 1000 மீன்கள் ரோகு, மிர்கால், கட்லா, புல்கெண்டை ஆகிய வகைகளை சுமார் ஈக்குவலாக நமக்கு 250 என்ற அளவில் 1000 மீன்களை நம்ம இதில் நம்ம வளர்த்துறோம். அந்த ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு லேயரில் வளரக்கூடிய அளவில் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குளக்கரையை சுற்றி மிகச்சிறப்பாக பயன்படுத்தும் வகையில் தென்னை குட்டை ரகங்களை இதில் ஒரு 10 மரங்களை வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை பயிர்கள், காய்கறிகள், கீரைகள் மற்றும் பழ வகைகளில் இதில் வச்சுருக்கிறோம். நம்மளுடைய நம்ம ஏற்கனவே ஊட்டச்சத்தை பற்றியான நமக்கு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம ஃபுட் செக்யூரிட்டியை மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்பொழுது நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி என்ற அளவில் நம்ம வந்திருக்கிறோம். அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இங்கே பார்த்திங்கன்னா கீரை வகைகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை அந்த வகைகளும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா வகைகள் உள்ளன. இந்த பகுதிகளில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, அந்த பக்கம் வெண்டை, காய்கறிகள், புளிச்சக்கீரை போன்ற கீரை வகைகளும் நம்ம வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கு பார்த்தோம்னா வாழை வச்சுருக்கிறோம். அப்புறம் கிழங்கு வகைகள் நம்ம அந்த கரைகளில் வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரைகளை கரைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெட்டி வேரை நம்ம பயிரிட்டிருக்கிறோம். அந்த வெட்டி வேரானது இந்த கரையை நம்ம கரைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மிகச்சிறப்பாக அங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல் அனைவருக்கும் ஒரு நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை, அதாவது சத்து மிகு ஒரு 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 வாய்ப்பை அனைவருக்கும் கொடுக்குங்கிற அளவில் இது பண்ணியிருக்கிறோம். இந்த மாடலானது நம்ம பெரிய அர்பன் சொல்லக்கூடிய புறக்கடையிலையும் நம்ம மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்க முடியும். 25 சென்ட்ங்கிறது ரொம்ப குறைந்த அளவு. இதை நம்ம ஒரு அர்பன் இருக்கக்கூடிய ஏரியாவில், ஒரு டவுன் சீக்கு இருக்கக்கூடிய ஏரியாவில் குறைந்த இடங்கள் இருந்தாலும் அங்கேயும் பயன்படுத்தக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் பந்தல் காய்கறி வகையிலையும் நம்ம பயன்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல் இருக்கக்கூடிய இப்போ இந்த கோழி இருக்குது. இந்த கோழியினுடைய இந்த எச்சத்தை இந்த 25 கோழிகளுடைய எச்சமானது மீன்களுக்கு நம்ம உணவாக நம்ம செல்லக்கூடிய வகையில் நம்ம இந்த அமைப்பை நம்ம பண்ணியிருக்கிறோம். மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். அதன் மூலமாக தீவன தேவையும் குறைச்சிக்கிறோம். அதே மாதிரி இருக்கிற அந்த சத்துக்களை நம்ம மறுசுழற்சி மாதிரி நம்ம பண்ணி ஒவ்வொன்று சத்தும் அடுத்த இதுக்கு ஒரு சோர்ஸாக கிடைக்கிற அளவில் மிகச்சிறப்பாக நம்ம அங்கே இந்த திட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த திட்டமானது மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் வெற்றியும் பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மிகச்சிறப்பானது டெல்டா பகுதிக்கேற்ற ஊட்டச்சத்து மிக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் மிகப்பெரிய அளவில் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் சிறப்பான வெற்றியை நம்மளுடைய தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியினுடைய நிதியுதவியோடு மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.